முட்டையில் உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அடை வைக்க போகிறோம் கோழிக்கு. இந்த முட்டையில் உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ எப்படி பார்க்கறதுக்கு சொல்கிற போகிறேன். இதுலேருந்து முட்டை வரும் வரேன், பபுள்ஸ் வந்தால் அது நல்ல முட்டை, உயிர் இருக்குது, இதை அடக்கி வைக்கலான்னு அர்த்தம். பபுள்ஸ் வரலைன்னா அது கெட்ட முட்டை, கரு இல்லை, கரு செத்து போச்சுன்னு அர்த்தம். அந்த வருது பாருங்க. தெரியுதா? அது வருது பாருங்க, சின்ன சின்ன பபுள்ஸ் வருதா. இதெல்லாம் உயிர் இருக்குது. அப்போது உயிர் இருக்குது, இது அடக்கி வைக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் இத்தனை முட்டை உயிர் இருக்குது. இது இதெல்லாம் அடைக்க தயாராக இருக்குது. இந்த முட்டையெல்லாம் இங்கே வச்சுருக்க பாருங்கள். இதெல்லாம் உயிர் இல்லா முட்டை. நம்ம இது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இவ்வளோ முட்டை இருக்குது. இதில் பார்க்கலாம் பாருங்கள். இதில் பார்த்தீங்களா, முட்டையே பபுள்ஸ் வரல. அப்போ இதில் கரு இல்லை, கரு இருக்குது ஆனால் உயிர் இல்லை கருக்கு. இதுலேயும் உயிர் இல்லை. பார்த்தீங்களா, இதுலேயும் பபுள்ஸ் வரல, இதுலேயும் உயிர் இல்லை. இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரு நல்லா இருக்குது, நல்ல முட்டை தான், ஆனால் உயிர் இல்லை இதில், முட்டை கருவில். இதில் உயிர் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. பபுள்ஸ் வரப்போகுது இப்போது. பபுள்ஸ் உருவாது பாருங்க, தெரியுதா? வருது, தெரியுதா? இது பார்த்தீங்களா? வந்து பாருங்க, இது நல்ல முட்டை, இதில் உயிர் இருக்குது.
கடைசியாக ஒரு முட்டை இருக்குது, வாங்க அதை பார்க்கலாம். இதுலேயும் உயிர் இல்லைங்க. இது வந்து எங்கள் கருப்பி போட்ட முட்டை. அது போட்ட முட்டை எல்லாம் லாஸ்ட்டாக போட்ட முட்டை இது, அதனால் எதுவும் உயிர் இல்லை. அவ்வளோதாங்க, வீடியோ முடிச்சுக்கிறேன்.